நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு இந்த பொங்கல் கொண்டாடப்பட இருக்கு. ஜனநாயகன், பராசக்தி நம்ம ஏற்கனவே நிறைய முறை பேசியாச்சு. இப்ப படம் 2 படங்களினுடைய ட்ரெய்லரும் வந்துருச்சு. 2த்துக்குமே சரியான வரவேற்பு இருந்துட்டு இருக்கு. எந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எது நல்லா எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்த ட்ரெய்லர் எது? எனக்கு பாத்தீங்கன்னா பராசக்தியோட ட்ரெய்லர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பராசக்தியோட ட்ரெய்லர் ரொம்ப வித்தியாசமா இருந்தது, ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது, ரொம்ப பரபரப்பா இருந்தது. அந்த படம் பார்க்குற ஃபீலை அது கொடுத்துச்சு. ஏதோ ஒரு புது கதையை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் பராசக்தி ட்ரெய்லரை பார்க்கும்போது கிடைச்சிச்சு. ஆல்ரெடி இது எல்லாருக்குமே தெரியும், இது ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கிடையாதுன்னு ட்ரெய்லர்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நடக்கிற போராட்டம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். 1965 காலகட்டங்கள் 67 காலகட்டங்களில் நடந்த இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கிறது மாணவர்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை உருவாச்சு. இது ஒரு மாணவர் போராட்டம். ஆக்சுவலி மாணவர்கள் சேர்ந்து போராடின அந்த போராட்டம் அந்த காலத்தில் ஒரு பெரிய பரபரப்பான போராட்டமாக இருந்துச்சு. வங்க மொழியில் முதல்ல மொழி போராட்டம் நடந்தது. அப்போ அங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கலையபரமான போராட்டம் கிடையாது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து பல உயிரிழப்புகள் இந்த போராட்டத்தில் இருந்துச்சு. பல மாணவர்கள் இந்த போராட்டத்தில் இறந்து போயிருக்காங்க, உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய எழுச்சி போராட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி தான் ஒரு பெரிய விஷயம் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதிப்படுத்தி வச்சுருந்தாங்க. இன்னும் கூட பாருங்களேன், இன்னை வரைக்கும் பாருங்க, அந்த மொழி அப்படின்னும் போது ஹிந்தியை அவங்க திணிக்க தான் பார்க்குறாங்க. நம்ம மாநில அரசுடைய கொள்கை எப்போவுமே அது எதிர்த்து தான் இருக்குது. அந்த வகையில் அன்னைக்கு இருந்த டிஎம்கே அரசு பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய பங்காற்றியிருக்காங்க. ஸோ இந்த உண்மை சம்பவம், இது உண்மை சம்பவம், இது ஒரு வரலாறு. இந்த வரலாறை பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா அழகாக கதையாக பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி தான் பேச போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சால் கூட அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணந்தம்பி பாச போராட்டமும் இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயனும் அதர்வாவும் பார்த்தீங்கன்னா அண்ணந்தம்பிங்களா இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதர்வா ஒரு தீவிரமான ஒரு போராளியாக இருக்கார். ஆனால் சிவகார்த்திகேயன் ஒரு மென்மையான ஒரு கேரக்டராக நகர்ந்து போகிறாரு. ஸோ இந்த 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி முதல் தடவையாக வில்லனாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அதாவது ஜெயம் ரவி இந்த படத்தில் வில்லன்னு சொன்னப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஜெயம் ரவிக்கு எப்படி வில்லன் கதாபாத்திரம் பொருந்தும்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப கனக்கச்சிதமாக ரொம்ப அற்புதமாக ஜெயம் ரவி அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் ஸ்ரீலீலா அவங்க தமிழுக்கு இது அவங்களுக்கு முதல் படம். தெலுங்குல ரொம்ப பாப்புலராக இருந்தால் கூட தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இதுதான் முதல் படம். அவங்கள பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸ்ரீலாவை பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவங்க ஒரு வட மாநிலத்துலேருந்து வந்தவங்க, இங்கே தமிழ் ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாங்க, தொகுப்பாளருங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸ்ரீலீலாவுக்கும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு காதல் மலருதுங்கிற மாதிரி இப்போ ட்ரைலரை பார்க்கும்போது தெரியுது. ட்ரைலர் அப்படின்னும் போது அந்த உண்மை சம்பவம் அன்னைக்கு நடந்த அந்த வரலாற்றை ரொம்ப அழகாக படமாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு என்ன தோணுது. அந்த அளவுக்கு அதை ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு 1965 காலகட்டத்தில் அந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க, அந்த போர்டை காட்டுறாங்க, அங்கே வர பஸ்ஸுலேருந்து வாகனங்கள்லேருந்து அங்கே நடித்த நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம்லேருந்து அங்கே இருக்க பேக்ட்ராப்பில் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து ஆர்ட் டைரக்டருடைய பங்கெல்லாம் பெரிய பங்கு, நிச்சயமாக மிகப்பெரிய பங்கு. அதை எப்படி சொல்றது, 1965 அப்படியே உங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அவ்வளவு தத்ரூபமா அந்த படம் எடுத்தாதான் அது வெற்றி அடையும். அந்த அளவுக்கு அவங்க மெனக்கெட்டிருக்காங்க, ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. போட்டோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி கே சந்திரன் அவர் தான் போட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவர் எக்ஸலண்டாக பண்ணியிருக்காரு. அதாவது அந்த கலர் டோனே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. இது இல்லாமல் ஜிவி பிரகாஷ் அவருடைய 100வது படம். அந்த 100வது படம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய மைலேஜை கொடுக்கும். அது அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. எல்லாமே அதான் சொல்றேன்ல, மொத்தத்தில் ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா எல்லாமே சேர்ந்து அமையணும். அப்படி இந்த படத்தில் நடிகர்கள், நடிகைகள், ஒரு ஆர்ட் டைரக்டர், ஒரு சினிமோட்டோகிராஃபரு, ஒரு டைரக்டர், எல்லாமே வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வசனங்களாக இருக்குது. நெருப்பு தெரிக்கிற வசனங்களாக இருக்குது. நெருப்பு தீ பரவட்டும் அப்படின்னு அதர்வா சொல்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு அந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு காட்சியெல்லாம் இருக்குது.
ஒரு 500க்கு மேற்பட்டவர்கள் துணை இராணுவத்தினர் அண்டி வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்களை பற்றின ஒரு கதையும் இதில் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு எழுச்சி, ஒரு போராட்டம், அது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தா இருந்தா கூட அது வந்து பெருசா யாரும் முழு கதை வடிவம் கொடுக்காம தான் இருந்தாங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் அப்பப்ப பேசியிருப்பாங்களே தவிர, சினிமாவில் சொல்லியிருப்பாங்களே தவிர முழு கதையா யாரும் சொல்லலை. சுதா கொங்கராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தியான இயக்குனர். அழகா வந்து ரொம்ப வந்து நேர்த்தியா வந்து படத்தை சொல்லியிருக்காங்க. நேர்கோட்டில் படத்தை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ், இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். அப்பதான் நம்மளுடைய வரலாறு தெரியணும். மொழி அப்படின்னும் போது அந்த மொழி வரலாறு என்ன அப்படிங்கிறது, அதுக்கான என்னென்ன போராட்டங்கள் நடந்தது, அத்தனை பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து தெரியணும். அவங்க நிச்சயமா விரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து படம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சார், இப்போ நீங்க பராசக்தி சொன்னப்போ இது வந்து ஒரு கிளாசிக்கான படம், இது ஒரு கிளாஸ், ஜனநாயகன் ஒரு மாசு அப்படின்னு சொல்லி போன வாட்டி கூட நம்ம பேசியிருந்தோம். ஆனா இப்போ ட்ரெய்லர் வந்தப்போ நீங்களே இவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்கிறீங்க. பராசக்திக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இவ்வளோ நல்லா பிரமாதமா இருக்கு, மொழி வரலாறு தெரியணும் அப்படின்றதெல்லாம் பராசக்திக்கு இருக்கும்போது, மறுபக்கம் ஜனநாயகனை பார்க்கும்போது அது ஒரு மாசான படம், அவரோட கடைசி படம், அவருக்கான ஃபேன் பேஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரெய்லரை பார்த்துட்டு நெகட்டிவ் விமர்சனங்கள் வருதுன்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது ஒரு கேசரி மாதிரி இருக்கு, கேசரின்னு தெரிஞ்சு போச்சு, இப்படி நிறைய மீம்ஸ் ட்ரால்ஸ் எல்லாம் பாக்குறோமே, அந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த அளவுக்கு மோசமா இருக்கா இல்லையாங்கிறதை விட இது வந்து பாத்தீங்கன்னா பக்கா மசாலா படமா இருக்கு. பல படங்கள் நம்ம விஜய் இந்த மாதிரி நடிச்சு பார்த்துருக்கோம். அதாவது வந்து ஒரு பழி வாங்குற கதையா தான் இதை நம்ம பார்க்குறோம். ஒரு பொண்ணுக்கு ஏற்படுற அநீதி, அதை தட்டி கேட்கறதுக்காண்டி விஜய் வந்து போராடுறாரு, உள்ள வந்து போர்க்குளத்துக்குள்ள போறாரு. அங்க வந்து எப்படி இவர் வந்து அரசியலுக்குள்ள கனெக்ட் ஆகுறாரு, அங்க என்னென்ன அக்கிரமங்கள் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழி வாங்கக்கூடிய கதையா தான் இதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது விஜய்க்கு ஒரு நேர் எதிரி அப்படின்னும் போது அங்க ஒரு எதிர்ப்புணர்வு, ஒரு பழிவாங்கு உணர்வு வந்து வருது. அதை மையப்படுத்தியே இந்த கதை நகருது அப்படின்னு நான் பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அப்படின்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ் படங்கள் பல படங்கள் நடிச்சிருக்காரு. நம்ம வந்து திருப்பாச்சியிலேருந்து, சிவகாசியிலேருந்து, இன்னும் பல படங்களை நம்ம திருமலையிலேருந்து பல படங்களை நம்ம உதாரணமாக சொல்லலாம். விஜயுடைய ஆக்ஷன் படம் அப்படின்னா பல படங்கள் உதாரணமாக சொல்லலாம். ஒரு பொதுவாக ஒரு ஆக்ஷன் ஹீரோஸ், ஒரு படம், ஒரு சூப்பர் ஸ்டார்ஸா இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே டெம்ப்ளேட் கதையை தான் எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா ஒருத்தரை பழி வாங்குற கதையை தான் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அந்த படம் நகருது. அப்படிதான் பார்க்கும்போது அது வந்து ஒரு வைடரான தாட் அதுக்குள்ள இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு சோசியல் மெசேஜ் ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்து ஒரு சோசியல் மெசேஜ் வந்து சொல்லுது. ஆனால் வந்து ஜனநாயகன்லாம் அப்படி ஒரு சோசியல் மெசேஜ் இல்லையோ அப்படின்னு என்ன தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயோடைய கடைசி படம் இது பரபரப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாலையாவோட படம் பவன் கேசரியை பார்த்து அப்படியே வாங்கி ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதாவது அச்சு அசலாக ரீமேக் பண்ணியிருக்கிறதா வந்து இந்த ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க. பல பேர் வந்து இந்த ஜனநாயகன் படம் வந்து பகவந்த் கேசரி படம் தான், அதை தான் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்கு, இந்த படம் எப்படி இருக்க போகுது இந்த படம்னு வந்து அந்த தெலுங்கு படத்தையும் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா பக்கா மசாலா. ஒரு பாலையா படம் எப்படி இருக்கும், முழுக்க மசாலா, வெட்டு, அடிதடி, குத்து, இதுதான் அந்த படத்தில் இருக்கு. இப்போ இந்த விஜய் படத்தினுடைய ட்ரைலரை பார்க்கும்போது நிச்சயமா இதுலயும் பார்த்தீங்கன்னா வெட்டு, அடிதடி, குத்து, ரத்தம், அதுதான் எல்லா பக்கமும் இருக்குன்னும் போது ஒரு மசாலா படம், அதாவது ஓவரா வந்து மசாலா தூவி இருக்கிறாங்களோ அப்படின்னு என்ன தோணுது. ஆனா சார், அரசியல் பேசப்பட்டிருக்கு ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும், அரசியல் முழுக்க இருக்கு. அவருடைய ஒரு பிரச்சாரமாக இந்த படம் இருக்குமோ அப்படின்னு ஒரு பார்வை எனக்கே கூட வந்துச்சு. ஏன்னா நிறைய இடங்கள்ல உங்ககிட்ட நல்ல ஆட்சியை கொடுத்து நல்ல மக்களுக்கு நல்லது செய்ய கொடுத்தா நீங்க வந்து ஊழல் செய்யறீங்க, கொலை, கற்பழிப்பு அப்படின்ற மாதிரி சாட்டை எடுத்துட்டு அடிக்கிற சீனா இருக்கட்டும். ஆரம்பமே டிவிகேன்ற அந்த அவருடைய கட்சியை வந்து ரெஸ்மல் பண்ற வகையில ட்ரெய்லர்ல நிறைய பார்க்க முடிஞ்சது. அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்கிறாரு, இந்த மாதிரி கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. ஏன் புசியானந்த் நடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இது அவருடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு இந்த படம் வந்து உதவிகரமாக இருக்குமா? ஆமாம்மா, பொலிட்டிக்கல் மைலேஜ் காண்டி எடுக்கப்பட்ட படமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப செயற்கைத்தனம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அவரோட பேர் பாருங்களேன், தளபதி வெற்றி கொண்டான், டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி பேர் வரணுங்கிறதுக்காண்டியே அந்த பேரை வந்து வலுக்கட்டாயமாக வச்ச மாதிரி இருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் வந்து அதுவாக இயற்கையாக வந்து அந்த படத்தில் அமைஞ்சிச்சுன்னா அது பார்க்கும்போது அந்த படத்தோடு வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ எம் கம்மிங்கிற டயலாக்லாம் ஒரு பொலிட்டிக்கல் டயலாக் தான், அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது. ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு தான் துப்பாக்கியில் வந்து இன்ட்ரோல் பிளாக்ல சொல்லியிருப்பாரு.
ஆனா ஐ எம் கம்மிங் போது நான் உங்களுக்காண்டி வரேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு புரியுது. இதுல நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அருண் ராஜா IAS இருக்காரு, அதே மாதிரி புஷ்யானந்த் இருக்காரா அப்படின்னு கேள்வி எழுப்புனீங்க. புஷ்யானந்தும் இதுல இருக்காரு. இதெல்லாம் மொத்தத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ்காண்டி எடுக்கப்பட்ட படம் தான். அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து ஒரு பிரச்சாரமா இல்லாம, பிரச்சார படம் மாதிரி இல்லாம அதுல வந்து மசாலாவும் மிக்ஸ் பண்ணி, அதாவது வந்து எப்படி சொல்றது, பல ஐட்டங்களை வந்து கலந்து, அதாவது ஒரு மாசான பாட்டு, குத்து, பஞ்சு டைலாக்கு, அடிதடி, வெட்டு, குத்து, ரத்தம் இதெல்லாம் கலந்து முழுக்க முழுக்க ஒரு தெலுங்கு படம் எப்படி இருக்குமோ, பாலையா படம் எப்படி இருந்துச்சோ பவந்த் கேசரி, அதே மாதிரியே வந்து டெம்ப்ளேட்ல எடுத்திருக்காங்க. ஒரு டயலாக் கூட மாத்தல அப்படிங்கிறாங்க. அதாவது பாலையா அந்த படத்துல ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு, அதே வாட்சை வந்து விஜய் கட்டியிருக்காருங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை அப்படியே ஈடிச்சான் காப்பியை அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப வினோத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல இயக்குனர், நல்ல படைப்பாளி, நிச்சயமா நல்ல படம் எடுக்கக்கூடிய திறமை படைத்த இயக்குனர் தான். ஆனா அவரை வந்து ஒரு ரீமேக் படம் பண்ண வச்சு அது வந்து விஜயோடைய கடைசி படம்ன்றதுனால அவங்க நிறைய வந்து வினோத்துக்கு பிரஷர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால விஜய் என்ன எதிர்பார்த்தாரோ அதை வந்து வினோத் எடுத்து கொடுத்துட்டாரு. மொத்தத்துல இந்த படம், அதாவது வந்து ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த படம். இங்க ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி பார்த்த அதே அரைச்ச மசாலாவா இருக்கிறதுனால அது என்னதான் வந்து பெருசா வெற்றி அடைஞ்சாலும் அது வந்து பெரிய கனெக்ட் வந்து மக்கள்கிட்ட கொடுக்கும். ஆனா நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது சார். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா என்னதான் ஜனநாயகன் வந்து நீங்க ஏற்கனவே எடுத்த படம், இல்ல ட்ரெய்லர்ல வந்து ரொம்ப சண்டை இருக்கு, செயற்கையா இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க சொல்லியிருந்தாலுமே இவருடைய கடைசி படம், அவர் வந்து இப்ப நீங்க ஆடியோ லான்ச்சே பார்த்திருப்பீங்க, அவ்வளவு கூட்டம் வருது. அப்போ ஜனநாயகனுக்கு வந்து என்னதான் பராசக்தியில கண்டென்ட்டே இருந்தாலும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் தான் வெற்றி பெறும் அப்படின்ற அந்த ஒரு வாதத்துக்கு உங்க பார்வை என்ன? இல்லம்மா, இது விஜயோட கடைசி படம்ங்கிறது விஜய்க்கு தான் இது விஜயோட கடைசி படம், விஜய் ரசிகர்களுக்கு தான் இது விஜயோட கடைசி படம், தாவேகா தொண்டர்களுக்கு தான் இது விஜயோட கடைசி படம். இவங்க மட்டும் படம் பார்த்தா போதுமா? மொத்தமா பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து படத்தை பார்க்க வரணும், குடும்பமா பெண்கள் எல்லாமே படம் பார்க்க வரணும், குழந்தைங்க படம் பார்க்க வரணும், எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கணும். விஜய் படம் அது வந்து நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, விஜய் படங்கள் இதே மாதிரி மசாலா படங்கள் லியோல இருந்து, பைரவால இருந்து, கோட்ல இருந்து பல படங்கள் வந்து தோல்வி படங்கள் அமைஞ்சிருக்கு. அது எப்படி தோல்வி படங்கள் அமைஞ்சிருக்கு? ஒரு படம் நல்லா இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டேவே பாத்தீங்கன்னா இதனுடைய ரிப்போர்ட் தெரிஞ்சு போயிடும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு சரியா இருக்குமே, ஆனா இது வந்து விஜய் ரசிகர்களுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா எடுக்கப்பட்ட படமா இருக்கும். அவங்க வந்து தியேட்டர்ல வந்து இதுல விசில் அடிச்சு கிளாப் பண்ணி ரசிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா, எல்லா சென்ற ஆட்களும் பார்க்கக்கூடிய படமா இருக்குமா அப்படின்னா அது சந்தேகத்தை தான் எழுப்புது. அதுக்கு காரணம் வந்து கதை வந்து ஏற்கனவே பார்த்த கதை. நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, இந்த பழி வாங்குற கதையெல்லாம் வந்து பல படங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதுவும் இல்லாம நீங்க சொன்னீங்க சாட்டையை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு. சாட்டை இவர் இன்னைக்கு என்ன கையில் எடுக்கிறது? பல வருடங்களுக்கு முன்னாடி எம்ஜிஆரே வந்து சாட்டையை கையில் எடுத்துட்டார். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் சாட்டையை கையில் எடுத்துட்டார். நீங்க சொல்றீங்களே சார் எல்லா சென்டர் மக்களுக்கும் இது பிடிக்குமான்ட்டு, ஆனா அதே தானே பராசக்திக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இப்போ எல்லாரும் ஒரு பொங்கல் அப்படின்னு வரும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படித்தானே வருவாங்க, ஒரு சாதாரண ஜாலியா படம் பார்த்துட்டு போகணும் அப்படி வரக்கூடிய எண்ணத்துல ஒரு அரசியல் பேசக்கூடிய படம், அதாவது தமிழ் என்ன மாதிரியான தமிழ்நாடு என்ன மாதிரியான அரசியல்கள் எல்லாம் சந்திச்சிருக்குன்னு பேசக்கூடிய படத்துக்கு எல்லா மக்கள் தரப்புல இருந்து எப்படி வரவேற்பு வரும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா வரும். அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்னு சொல்லி நம்ம வள்ளூர் கோட்டத்துல வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்கல்ல, கூட்டம் கூட்டமா மக்கள் வந்து பார்த்தாங்க. எல்லாருமே அதை வந்து உள்ள வந்து பார்த்தாங்க. யார் நீங்க உள்ள வந்து பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து கிட்டத்தட்ட இந்த 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. மாட்டு வண்டி இப்படி இருக்குமா, அன்னைக்கு ட்ரெயின் இப்படி இருந்துச்சா, அன்னைக்கு தியேட்டர் இப்படி இருந்துச்சா, ஒரு டிக்கெட் ஃபேர் இவ்வளவுதான் இருந்துச்சா, மண்பானை இப்படிதான் செஞ்சாங்களா அப்படிங்கறது எல்லாமே ரசிச்சு பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அது அப்படியே விட்டு வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா பழைய காலத்து தின்பண்டங்கள், இந்த தேன் முட்டாய் மாதிரி, இந்த குச்சி ஐஸ் மாதிரி, இந்த எள்ளூருண்டை மாதிரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோம்பப்படி இதெல்லாம் வந்து வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அதை எல்லாமே எல்லாருமே வாங்கி ரசிச்சு சாப்பிட்டாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள் வந்து, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்தது கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஓ, இப்படி எல்லாம் 1960 காலங்கள்ல இருந்தாங்களா, மக்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்தாங்களா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. நம்ம வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் போட்டு அதை வந்து முடிக்காம எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அது காரணம் என்னன்னா பெரிய கூட்டம் தொடர்ந்து
வந்துகிட்டே இருந்ததுனால தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரியான படங்களுக்கு, இந்த மாதிரியான பழமையான விஷயங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்குன்னு நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் நீங்க கேட்டீங்க, இந்த வந்து எல்லாருமே வந்து இது கனெக்ட் ஆவாங்களா, மொழி சார்ந்த படம், மொழி போராட்டத்துக்கான படமா இருக்கே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நம்ம தமிழ் உணர்வு உள்ள எல்லாருமே நிச்சயமா கனெக்ட் ஆவாங்க. காரணம் என்னன்னா, அன்னைக்கு 1960களில் வந்து இந்த மொழி போராட்டம் இருந்தாலும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அது சால்வ் ஆகல, அது வந்து தீர்க்கப்படல, அது அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கும் மத்திய அரசினுடைய கொள்கை அப்படிதான் இருக்கு, மாநில அரசு கொள்கை வந்து அதை எதிர்த்து தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வந்து கொழுந்து விட்டு எரிஞ்ச நெருப்பா இருக்கு, இன்னைக்கு வந்து அது கங்கா அதே அனலோட அதே ஆவேசத்தோட தான் அது இன்னைக்கும் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நல்ல படம், அது வந்து நேர்த்தியான படம் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து மக்கள் நிச்சயமா ரசிப்பாங்க. எந்த காலத்திலுமே ஒரு சரியான படம், ஒரு நேர்மையான படம் தோத்ததா சரித்திரமே கிடையாது. மதராசப்பட்டினம்னு ஒரு படம், அது ஆர்யா நடிச்ச படம். அந்த காலத்துல இருந்த மெட்ராஸை பத்தி, அங்கிருந்த ஒரு காதல் கதையை பற்றி, நம்ம பிரிட்டிஷ் காலத்து காதல் இருக்கும்போது ஒரு காதலர்கள் பற்றியான கதையா இருந்துச்சு. அதை ரசிச்சாங்களா இல்லையா, அதை மக்கள் போய் பார்த்தாங்களா இல்லையா, அது நல்ல படம்னு ரேட்டிங் கொடுத்தாங்களா இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிச்ச அமரன் படத்தை வந்து பெரிதா வந்து மக்கள் ரசிச்சாங்களா இல்லையா. அதுல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குத்துப்பாட்டு கேபரே டான்ஸ் எதுவுமே இல்லை, பஞ்ச் டைலாக் எதுவுமே இல்லையா, ஆனா அதை ரசிச்சாங்களா இல்லையா. எப்பவுமே நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, ஒரு படைப்பு அது ரொம்ப நேர்த்தியா ரொம்ப சரியா மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த படைப்பு நிச்சயமா மக்கள் கொண்டாடுவாங்க. எந்த காலத்திலயுமே அப்படிப்பட்ட படைப்புகளை மக்கள் கொண்டாட தவறியதே இல்லை. அதுவும் இல்லப்ப இந்த பொங்கல் அப்படின்னும் போது இங்க ஒரு பக்கம் ஜனநாயகன் ஒரு பக்கம் பராசக்தின்னும் போது அங்க ஆட்டோமேட்டிக்காவே மக்கள்கிட்டே ஒரு எதிர்பார்ப்பு உருவாக ஆரம்பிச்சிச்சு, எந்த படம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு. ஸோ விஜய் படம் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா முழுசா நம்ம தாழ்த்தி பேச விரும்பல நானு, அது வந்து ஒரு மாசான மசாலா படம், அது விஜய் ரசிகர்களுக்கான படம் அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த எல்லா அவருடைய அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களா இருக்கட்டும், புசியானந்த் அவர்கள், இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க இல்லையா சார், இதெல்லாம் மக்கள் ரசிப்பாங்களா? அவங்க எல்லாம் நடிக்கிறாங்கன்னா இவங்க என்ன முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்க போறாங்க, அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்துல நடிப்பாங்க. பெரிய ஒரு அழுத்தமான முக்கியமான கதாபாத்திரத்துல எல்லாம் அவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் தான் சொல்றேன்ல, அரசியலை மையப்படுத்தி விஜய் அவருடைய அரசியலுக்காண்டி அவருடைய அரசியல் மைலேஜ்காண்டி எடுக்கப்பட்ட படமா தான் இந்த வந்து ஜனநாயகன் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டிஎம்கே அவங்க இந்த அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. என்ன அரசியல் அப்படின்னா இந்த மொழி போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்க வந்து அன்னைக்கு வந்து டிஎம்கேயோட பங்கு வந்து பெரிய பங்கா இருக்கிறதுனால இந்த படம் இப்போ வந்து அந்த அரசியல் அவங்களுடைய அரசியலை பேசும்னு அவங்க நம்புறாங்க. அது அவங்களுக்கு வரப்போற தேர்தலுக்கு மைலேஜா இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. உண்மையே அதுதான். அதாவது பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா படமே வந்து உங்களுக்கு புதுசா தெரியுது. இது வரைக்கும் வந்து சொல்லப்படாத கதை, புதுசா ஒரு கதையை சொல்லும் போது அது எல்லாமே நீங்க நடிச்சிருக்க நடிகர் எல்லாம் பாருங்களேன். சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கிற, அதர்வா தெரிஞ்ச நடிகர், ஜெயம் ரவி தெரிஞ்ச நடிகர், ஸ்ரீலீலா வந்து ஒரு பிரபலமான நடிகை தெலுங்குல, அதுக்கெல்லாம் அதெல்லாம் இல்லாம மியூசிக் வந்து ஜி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. சுதா கோங்கரா படம் அப்படின்னாலே வந்து சுதா கோங்கராக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. நிச்சயமா ஆமா, சுதா கோங்கராக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அவரு சுதா கோங்கரா படங்கள் எல்லாமே நல்லா போயிருக்கு, எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படங்கள் அமைஞ்சிருக்கு. இருக்கும்போது அவங்க நிச்சயமா வந்து இது வந்து ஒரு பிரச்சார படமா இல்லாம கரெக்டா அவங்க வந்து அந்த மீட்டர்ல படம் சொல்லியிருப்பாங்க. கமர்ஷியலாவும் அது கனெக்ட் ஆகும். இது வந்து ஒரு அண்ணன் தம்பி போராட்டத்துல இருந்து இதுல இருந்து ஒரு காதல்ல இருந்து எல்லாமே இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்க அண்ணன் தம்பின்னு இந்த இடத்துல வந்து அதர்வா சிவகார்த்திகேயனை குறிப்பிடுறீங்க, ஆனா இது வேற மாதிரி கன்வே பண்ணப்பட்டு இருக்கு. விஜய் அண்ணன், சிவகார்த்திகேயன் தம்பி. சோ அண்ணன் தம்பிக்கான படம்னு சொல்லப்பட்டு இருக்கு. எந்த அண்ணன் வெற்றி பெற போறாரா இல்ல தம்பி வெற்றி பெற போறாரா, யார் ரசிக்கப்பட போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.